என் இனிய தமிழர்களுக்கு வணக்கம். இந்த பதிவதுக்காகனா சட்டமன்றத்தில் எந்தெந்த தலைவர்கள் பேசுகிறாங்களோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு லைவ் கொடுங்க. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்குலாம் இல்லை, இனிமேல் எல்லாத்தையுமே லைவ் கொடுங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுகிறத எங்களுக்கு லைவில் வந்தால் தான் யார் யார் எந்தெந்த அறிவார்ந்த தலைவர்களாக இருக்காங்கன்றது நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அன்றைய சட்டமன்றத்தை வந்து எல்லா தலைவர் கலைஞர் அவர்களும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சரி, அவங்க பேசுகிறத வந்து உற்று நோக்கி அவங்க எவ்வளோ அறிவார்ந்த தலைவர்கள்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதேமாரி இப்போ ஜெயிச்சிருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் யாராக இருப்பினும் நீங்கள் வந்து நல்லா பேசுகிறத எங்களுக்கு லைவில் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ அறிவார்ந்த தலைவர்கள், எவ்வளோ அறிவார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான், ஏன்னா இப்போ வந்து முதல் மாதிரி எதுவுமே லைவ் வராமல் அந்த மாதிரிலாம் இருந்ததுலாம் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் பேசுனது கூட லைவில் ஒரு வாட்டி நாங்கள் பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி பேசியிருக்காருப்பான்ற மாதிரிலாம் இருந்திருக்கு. அதனால் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எவ்வளோ அறிவார்ந்தவர்களாக இருக்காங்க, என்ன படிச்சிருக்கிறது படிக்காமல் இருக்கிறதுலாம் அப்புறப்பட்ட விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, படிக்காமல் இருந்தாலும் தான் தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது, இது வந்து சட்டமன்றத்தில் முதல்வரிடம் வந்து தெரிவிக்கும் போது தான் இதை வந்து தீர்த்து தர முடியுமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரம் எடுக்குமா, இல்லை அமைச்சர் வந்து பார்வையிட்ட பேர் இதை வந்து செஞ்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துரைக்கும் பொழுது தான் இது வந்து நடைமுறைப்படுத்த முடியும். அந்த தொகுதியில் இந்த பிரச்சனையை தீர்வு காண முடியும். சட்டமன்றத்தில் கேட்டு அதுக்கப்புறம் தான் தீர்வு காண முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு பேசவே தெரியல அப்படின்னும் போது நீ எப்படி எழுந்து பேசுவ முதல்வர் எதிரில்? இந்த மாதிரி என் தொகுதிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேசுவேன்? நான் முந்தானத்து ஒரு பெண்ணகரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்து பக்கத்தில் ஒருத்தர் நின்றுருக்காரு. அவர் சொல்லி கொடுக்குறாரு, இவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறதுனா, அது பாருங்கள், என் கையில் ஒரு பேப்பர் கூட கிடையாது, ஃபோன் ஒரு கையில் இருக்குது, கை இது வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு டாபிக் கிடச்சிதுன்னா அதுதான் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த விஷயந்தான் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு எந்த பேப்பரும் தேவையில்லை, எந்த விஷயமும் தேவையில்லை. சும்மா கண்ணு பார்க்குறத அப்படியே வாய் பேசிக்கினே இருக்கும். அறிவார்ந்த தலைவர்களை பார்த்து கற்றுக்கிட்டது இது. சரியா? நம்மளுக்கு வந்து எந்த பேப்பரும் தேவையில்லை, எந்த நாலேஜும் தேவையில்லை. வயசு ஏற அறிவு ஏறினே இருக்கணும். எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்குதுல்ல, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. நான் ஆளும் வளர்ந்துட்டேன், அறிவை ஒருத்தருங்களும் ஒரு தலைவர்களும் பார்த்து வளர்த்துக்கிட்டேன். அதனால் எல்லா தலைவர்களும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுகிறது கண்டிப்பாக எங்களுக்கு லைவ் வேணும். நாங்கள் பார்க்கணும் யார் எந்த தலைவர்கள் எப்படியாப்பட்ட பேச்சாளர்கள்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச தலைவர்களில் எல்லா கட்சியிலுமே ஒரு தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் எனக்கு யாரெல்லாம் ரொம்ப பேசுகிறாங்களோ அவங்கள எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பேசக்கூடிய தலைவர்களோட ஸ்டைலை எடுத்து தான் நம்ம பேச முடியும். நம்மளோட ஸ்டைலில் இவங்க பேசவே தெரியாதுன்னும் போது நான் அவங்களோட ஸ்டைலை எப்படி எடுக்கிறது? அது நாங்கள் கற்றுக்கணும்ல. இவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன நாலேஜ், வருங்கால சந்ததியினருக்கு சொல்லிட்டு போக தேவையில்ல. நாங்கள் இந்த தலைவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடத்தியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க நான் சொல்ல தேவையில்ல. எம்ஜிஆர் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்கிறீங்களே, எம்ஜிஆர் அந்த மாதிரி பண்ணதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிற. நீ இப்போ நீ என்ன பேசுகிற, என்ன பண்ணுற, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கினா தானே நாங்கள் வரும் சந்ததியினருக்கு வந்து சொல்லிட்டு போக முடியும். கலைஞர் பேசுகிறதையும் முழுமையாக கேட்டிருக்கேன். நிறைய வீடியோவில் இப்போ ஃபோனில் கூட நான் நிறைய பார்த்துருக்கேன். எவ்வளோ நாள் வந்து நான் உட்காந்து ரீல்ஸ் தள்ளின்னு இருக்கிறவங்க கிடையாது. யார் எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த நேரத்தில் எப்படிலாம் பேசியிருக்காங்க, எவ்வளோ கருத்தியல் ரீதியாக பேசியிருக்காங்க, இதை தான் உட்காந்து நான் அடிக்கடி பார்ப்பேன். எனக்கு முதல்ல வெளிநடப்பில் அதான் வெளியில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு முதல் முக்கியமே தவிர, நான் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு முதல் காரணமே அதுதான். நான் யார் எந்த தலைவர்கள் இன்றைக்கி என்ன நடக்குது, கரண்ட்டில் இந்த செகண்டில் என்னென்ன பிரச்சனை நடந்து போயின்னு இருக்குது, அதெல்லாம் பார்க்குறது தான், அந்த நியூஸுங்களை பார்க்குறது தான் எனக்கு. ஏன்னா மைண்டை வந்து புத்தியை வந்து தீட்டிக்கினே இருக்கணும். அப்போ தான் நீ யாருன்னா ஒருத்தர் பதில் கேட்டாங்கன்னா டக்குன்னு அந்த செகண்டில் வந்து நீ பதில் கொடுக்க முடியும். அதுக்காக தான் நான் எப்போவுமே நியூஸ் பார்த்துக்கினே இருப்பேன். உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கின்னு யாருக்குன்னா உட்காந்து லைக் போட்டுன்னுக்கிறது இதெல்லாம் கிடையாது. என்னோடய ரீல்ஸ் பார்த்தா கூட அது அறிவார்ந்து யாருன்னா பேசுகிறாங்களான்றதுக்காக அதை மட்டும்தான் லைக்கே இருக்குமே தவிர, மற்றபடி நான் எதுக்குமே லைக்ஸ் போட்டதே கிடையாது. காமெடிங்களுக்கு போட்டிருக்கேன், ஏன்னா மனம் விட்டு சிரிக்கணுன்றதுக்காக, அதுக்கெல்லாம் லைக் போட்டிருக்கேன். ஆனால் மற்றபடி எதுக்குமே நான் லைக் போட்டது கிடையாது. எனக்கு எப்போவுமே நியூஸ் தான் தேவை. எனக்கு நியூஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும், கரண்ட்டில் வச்சுக்கணும். பேசக்கூடிய டாபிக் எப்போவுமே கரண்ட்டில் இருக்கணும். நான் பேசக்கூடிய ஆட்களை பார்த்து கற்றுக்கிறதுனால இதை பேசின்னு இருக்கேன்.
அதனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை எங்களுக்கு லைவில் வேணும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், தமிழக அரசு நேரலை எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தமிழ்நாடு மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் எவ்வளோ அறிவார்ந்த நபர் என்பது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். நீங்கள் மைக்கு கொடுத்தா அப்படியே கம்முன்னு போயிடுறீங்க. நீங்கள் பேசணும், பேசுறது தெரிஞ்சால் தான் வரும் சந்ததியினருக்கு நாங்கள் சொல்லிட்டு போக முடியும். பரவாயில்லப்பா, எங்கள் டைமில் இவர் ஜெயிச்சார், ஒரு நல்லா பேசக்கூடிய தலைவர் தான் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும். நீங்கள் மைக்கு நீட்டினாலே ஓடிடுறீங்க. அது எங்களுக்கு, இது நான் குற்றச்சாட்டெல்லாம் சொல்லலை. நீங்கள் எவ்வளோ அறிவார்ந்த நபர்ன்ற தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டோட உச்சபட்ச இடத்துல உங்களை உட்கார வச்சுருக்குறோம். புரியுதா? நான் உங்களுக்கு ஓட்டு போடல, நான் உண்மையாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஓட்டு போடல. நான் வேறு ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டேன். ஆனால் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. ஆனால் நீங்கள் ஜெயிச்சதுனால எனக்கு முதலமைச்சர் தானே. நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், ஆலந்தூர் தொகுதியில் இருக்கேன். நீங்கள் எங்களுக்கு முதலமைச்சர் தானே. அந்த முறையில் நான் கேட்குறேன், நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேட்கணும். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி செயல்முறைப்படுத்துகிறீங்க மற்ற விஷயங்கள்லான்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் எங்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் நடக்கக்கூடிய கூடுதல் அந்த இடத்துல மொத்தமாக கூடுற இடத்துல அதை எங்களுக்கு நேரலை கண்டிப்பாக வேணுன்றதை பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். என்கிட்ட எந்த பேப்பரும் கிடையாது, ஒரே டேக். நன்றி.